நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய 2 ஏக்கர் 30 சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு பண்ணை வீடு வந்துடுங்க. ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிங்க. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மொத்த ஏரியா 2 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க. பாதி மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசு தென்னைங்க, மீதி ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற தென்னைங்க. எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய அருமையான தண்ணீர் வளம். மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல அருமையான ஒரு செம்மண் பூமிங்க. தார் ரோட் ஃபேஸிங்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்து சைட்டாக அமைஞ்சிருக்குது. ரோட் ஃபேஸிங் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அடி கிட்டத்தட்ட வருங்க. ஃபுல்லாகவே ஃபென்ஸ் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் எல்லாமே நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக கரும்பு, நெல், தென்னை இந்த 3 மட்டும்தான் சுற்றியுமே எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்புக்கு தண்ணீர் வசதிக்கு ஒரு கிணறு வந்துடுங்க. 2 போர் வந்துடுங்க. கிணறுக்கு ஒரு 5 HP ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோட்டர் ரூமுங்க. மரங்கள் நல்ல இடைவெளி விட்டு அகலமாக நெட்டிக்கிட்டாங்க. நல்ல ஈல்டில் இருக்கக்கூடிய மரம்ங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினா நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே உங்களுக்கு இன்கம் வருங்க. கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு மேலால் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆற்று பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 300லேருந்து 350 மீட்டர் தூரத்துலேயே ஆறு போயிட்டுருக்குங்க. அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நில மட்டத்திலே இருக்குங்க. உள்ளே மீன் கூட வளர்த்திட்டு இருக்காங்க. தண்ணீர் பிரச்சனை சுத்தமாகவே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. சின்ன தொட்டி ஒன்று வந்துடுங்க. அதை தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது போக வெயில் காலங்களில் நீச்சல் குளம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சின்ன தொட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு மாட்டு செட்டு ஒன்று வந்துடுங்க. ஒரு 3லேருந்து 4 மாடு வரைக்கும் உள்ளே கட்டலாங்க. இதனோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேங்க. இது பக்கத்தில் போயிட்டுருக்கிற ஆறுங்க. அமராவதி ஆறுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அமராவதி ஆற்றுலேருந்து 350 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்பு அமைஞ்சிருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தடுப்பணை ஆற்றை தடுத்து கட்டியிருக்காங்க. அதனால் வருஷம் ஃபுல்லாக இங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க. வெயில் காலத்தில் ஆற்றுல குறைவாக போனாலும் இந்த தடுப்பணையில் தண்ணி ஃபுல்லாகவே இருக்குங்க. பொதுவாக தண்ணி பிரச்சனையும் இந்த ஏரியாவில் கிடையாதுங்க. எக்ஸஸ் வாட்டர் தான் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆத்தோரத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகுங்க. நல்ல ஒரு அமைதியான சூழலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸோட வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகுங்க. ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு இடமுங்க. ஆற்ற ஒட்டி இருக்கனால ரிமோட்டாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. வில்லேஜ்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு பக்கத்தில் சரௌண்டிங்கில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஊர் மாதிரியே இருக்குங்க. ஊர்லேருந்து ரொம்ப பக்கமாகவும் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க. 2 பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. கேரளா டைப்பில் நல்லபடியாக கட்டியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோ கடைசியில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போங்க டீட்டெயிலாக. தென்னை மரத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஊடு பயிராக மர வகைகள் வச்சுருக்காங்க. சப்போட்டா வச்சுருக்காங்க. தேக்கு மரம் நிறைய வச்சுருக்காங்க. மகிழம்பூ இருக்குங்க. மாமரம் இருக்குங்க. பலாமரம் இருக்குங்க. செண்பகப்பூ மரம் நிறையா இருக்குங்க. அது போக பூச்செடி வகைகள் நிறையா இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் வராத நிறைய மரங்கள் இருக்குங்க. உள்ள இந்த தோப்புக்குள்ளே என்ட்ரானாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரம் செடி கொடிகளாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ரம்மியமான இடமா இருக்குங்க. நேரில் நீங்கள் வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீல் ஆகுங்க. அது போக இது ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க.
அது வந்து இந்த லேண்டுக்கு பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்துதுங்க. ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300 அடி கிட்டத்தட்ட வருங்க அப்ராக்சிமேட்டாக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஃபார்ம் ஹவுஸுங்க. கேரளா டைப்பில் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ்னோட ஃப்ரண்ட்டுங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல், ரொம்ப நல்லபடியாக கட்டியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 4லேருந்து 5 மாதம் தான் ஆகுதுங்க. நீங்கள் பர்மனெண்ட்டாக தங்கறக்கும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் செட் ஆகுங்க. ஒருவேளை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டுருக்கீங்க, வீக்கெண்டுக்காக வர்றீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இது செட் ஆகுங்க. நல்லபடியாக பார்த்து கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஓட்டு வீடு தாங்க, கேரளா ஸ்டைலில் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஒரு லேண்டுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸோடு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. உள்ள 2 பெட்ரூம் வந்துருங்க. அது போக பெரிய ஹால் இருக்குங்க. உள்ள என்ட்ரானவே 2 சைடுமே நல்ல ஹால் தான். ஹாலில் தின்ன செட்டப்பில் அமைச்சிருக்காங்க. ரூஃபிங் ஃபுல்லாகவே பூவோடு போட்டிருக்காங்க, கேரளா ஸ்டைல்லிங்க. ஹாலில் இருக்கிற ஒரு பார்ட்டையே அவங்க பெட்ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. திண்ணை மாதிரி போட்டிருக்காங்க. அது போக தனியாக பெட்ரூம் இருக்குங்க. அட்டாச் பாத்ரூம் ஒன்று வந்துருங்க. அது போக தனியாக அவுட் சைடில் ஒரு பாத்ரூமும் வந்துருங்க. இது வந்து அவுட் சைட் பாத்ரூம். அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் வந்துருங்க. கிச்சன் நல்லா விலாசமாக அகலமான ரூமாக இருக்குங்க. ஒரு பெரிய ஃபேமிலி தங்கறதுக்கு தேவையான கிச்சனுங்க. அதுக்கப்புறம் பெட்ரூம் பார்க்கலாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. எல்லாமே ரொம்ப மாடர்னாகவும் குவாலிட்டியாகவும் கட்டியிருக்காங்க. இது வந்து அட்டாச் பாத்ரூம். 100% வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டைக்கும் தாராபுரத்துக்கும் இலையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 60 லட்ச ரூபா கேட்குறாங்க. மொத்தமாக 2 ஏக்கர் 30 சென்ட் வருதுங்க. இந்த 60 லட்சம் அப்படிங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. இதுலேருந்து நெகோசியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சதுன்னா இதுலேருந்து கூட குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.